வணக்கம். இயற்கணிதம் பயிற்சி 3.20ல இருக்க 5, 6, 7 மற்றும் 8வது சம்ம பற்றி பார்ப்போம். 5வது சம் கீழ்க்கண்டவற்றுள் எது y² பிளஸ் 1/y²க்கு சமம் இல்லை? ஃபர்ஸ்ட் இந்த y² பிளஸ் 1y² சுருக்குவோம். இங்க என்ன இருக்கு? கீழே 1. இங்கே y². ஸோ மீச்சிமா எடுத்தா y². இங்க கீழே 1 இருக்கு. மீச்சிமா y². ஸோ அப்ப அந்த y²ஐ இந்த y²ஆல பெருக்கணும். y² into y², y பவர் 4. இங்க கீழே என்ன இருக்கு? y². மீச்சிமாலையும் y² தான். அப்ப மேல இருக்க 1 அப்படியே எழுதிருவோம். சோ அப்ப y² பிளஸ் 1y² ஈக்குவல் டு y பவர் 4 பிளஸ் 1/y². அவங்க கேட்டிருக்கிறது இதற்கு சமம் இல்லாததான் கேட்டிருக்காங்க. இதற்கு இது சமம். சோ இது ஆன்சர் இல்ல. சோ அடுத்தது என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? y பிளஸ் 1/y². இதை விரிவுபடுத்தி எழுதுவோம். y². இது எந்த வடிவத்துல இருக்கு? a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா a² பிளஸ் 2ab பிளஸ் b². ஸோ y² பிளஸ் 2 இன்ட்டு y இன்ட்டு 1/y பிளஸ் 1/y ஹோல் ஸ்கொயர். ஸோ இதையும் அடிச்சிடலாம். அப்போ y² பிளஸ் 2 பிளஸ் 1/y²ன்னு எழுதலாமா? ஏன்னா 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் கிடைக்கும். ஸோ 1. y ஸ்கொயர் பண்ணா y². இந்த மாதிரி எழுதலாமா? நமக்கு என்ன வேணும்? y² பிளஸ் 1/y². அதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம். அப்ப இந்த பிளஸ் 2 ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து போச்சுன்னா இந்த பக்கம் 1/y ஹோல் ஸ்கொயர் இருக்கு. பிளஸ் 2 ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து வந்துச்சுன்னா -2ஆ மாறும். அப்போ y² பிளஸ் 1/y²க்கு y பிளஸ் 1/y ஹோல் ஸ்கொயர் -2 சமம். ஸோ அப்ப இது சமம் அல்ல. இது சமம். அதே போல y பிளஸ் 1/y ஹோல் ஸ்கொயர் -2 இதுவும் சமம். இப்ப அடுத்தது இது சமமா இல்லையான்னு பார்ப்போம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? y மைனஸ் 1/y ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2. இது எந்த வடிவத்துல இருக்கு? a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். அப்ப a² மைனஸ் 2ab பிளஸ் b² வடிவத்துல எழுதுவோம். 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். ஸோ 1/y² பிளஸ் 2. இந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல் ஆயிரும். இங்க -2 இருக்கு, இங்க +2 இருக்கு. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ y² பிளஸ் 1/y². ஸோ இதுவும் இதற்கு சமம். ஸோ இந்த இடத்துல இது மட்டும்தான் y² பிளஸ் 1/y²க்கு சமம் அல்ல. ஸோ இதற்கான ஆன்சர் ஆவண்ணா. அடுத்தது 6வது சம் x/x² மைனஸ் 25 மைனஸ் 8/x² பிளஸ் 6x பிளஸ் 5 சுருக்கிய வடிவம் கேட்டிருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. இங்க மேல என்ன இருக்கு? x. ஸோ இந்த x இதற்கு மேல எதுவும் சுருக்க முடியாது. இங்க மேல இருக்கிற எண்கள்ல எதையாவது பொதுவா எடுக்க முடிஞ்சா எடுத்து எழுதிக்கணும். இந்த இடத்துல அந்த மாதிரி எழுத முடியாது. கீழே என்ன இருக்கு? x² மைனஸ் 25. இதை எப்படி எழுதலாம்? x² மைனஸ் 5²ன்ற வடிவத்துல எழுதலாமா? அதாவது a² மைனஸ் b²ன்ற வடிவத்துல எழுதலாம். ஸோ இந்த a² மைனஸ் b²ஐ எப்படி எழுதுவோம்? a பிளஸ் b இன்டூ a மைனஸ் பின்னு எழுதலாமா? அப்ப இந்த x² மைனஸ் 5²க்கு பதிலா நம்ம x மைனஸ் 5 இன்டூ x பிளஸ் 5ன்னு எழுதலாம். அது என்ன? மைனஸ். இங்க மேல என்ன இருக்கு? 8. 8 எதுவும் பண்ண முடியாது. அப்படியே தான் வச்சுக்கணும். பை x² பிளஸ் 6x பிளஸ் 5. இதை நம்ம காரணிப்படுத்தல் முறையில பிரிப்போம். பிரிக்க முடியுதான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பெருக்குனா 5 கிடைக்கணும், கூட்டுனா 6 கிடைக்கணும். 1 இன்ட்டு 5 பெருக்குனா 5 கிடைக்கும், கூட்டுனா 6 கிடைக்கும். அப்ப x பிளஸ் 1 இன்டூ x பிளஸ் 5 இதோட காரணிகள் எழுதிக்குவோம். x பிளஸ் 1 இன்டூ x பிளஸ் 5. இப்ப மீச்சிமா எடுப்போம். இங்கே x பிளஸ் 5 இருக்கு, இங்கே x பிளஸ் 5 இருக்கு. அந்த x பிளஸ் 5 ஒரு தடவை எழுதிக்குவோம். அடுத்தது இங்க x மைனஸ் 5 இருக்கு, இங்கே இல்ல. ஸோ அதையும் ஒரு தடவை எழுதிக்குவோம். இங்க x பிளஸ் 1 இருக்கு, இங்கே இல்ல. ஸோ அதையும் ஒரு தடவை எழுதிக்குவோம். x பிளஸ் 1. இப்ப இங்க கீழே x மைனஸ் 5 இன்டூ x பிளஸ் 5 இருக்கு. இங்க x மைனஸ் 5 இருக்கு, x பிளஸ் 5 இருக்கு. மற்றும் என்ன இருக்கு? x பிளஸ் 1 இருக்கு. ஸோ இந்த மேல இருக்க x ஆல இந்த x பிளஸ் 1 பெருக்குவோம். மைனஸ் 8. x பிளஸ் 1 x பிளஸ் 5 இருக்கு. x பிளஸ் 1 x பிளஸ் 5 இருக்கு. அப்ப x மைனஸ் 5ஆல பெருக்கணும். மீச்சிமால இல்லாத உறுப்பால பெருக்கணும். ஸோ இப்ப பெருக்கியாச்சு. ஸோ இப்ப இந்த x உள்ள எடுத்துட்டு வந்து பெருக்குவோம். பெருக்கும் போது x² பிளஸ் x மைனஸ் 8x. இந்த மைனஸ் 8 உள்ள எடுத்துட்டு வந்து பெருக்கினா மைனஸ் 40 பை x பிளஸ் 5 x மைனஸ் 5 இன்டூ x பிளஸ் 1. ஸோ இதை சுருக்குவோம். x² ஒரு x² தான் இருக்கு. மைனஸ் 8xல x போச்சுன்னா மைனஸ் 7x மைனஸ் 40 பை இப்ப மீச்சிமாவை x பிளஸ் 5 x மைனஸ் 5 மறுபடியும் x² மைனஸ் 25 மாத்தி எழுதுறோம். அதாவது a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b. ஸோ a² மைனஸ் b²ன்னு எழுதலாமா? அப்ப x² மைனஸ் 5². ஸோ அப்ப x² மைனஸ் 25ன்னு எழுதலாமா?
ஸோ பழையபடி மறுபடியும் எழுதியாச்சு. அடுத்தது x + 1. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? இ. அடுத்தது 7வது சம் 256 x பவர் 8 y பவர் 4 z பவர் 10 பை 25 x பவர் 6 y பவர் 6 z பவர் 6 இன் வர்க்கமூலம் காண சொல்றாங்க. ஸோ வர்க்கமூலம் கண்டுபிடிக்க சொல்றதால இங்க இருக்கிற எண்களையும் மாறிகளையும் பவர்ல 2 வர்ற மாதிரி பிரிச்சு எழுதுவோம். இப்ப 256 16 ஸ்கொயர் பண்ணா 256 x பவர் 4 ஹோல் பவர் 2 பவர்ல 2 வர்ற மாதிரி நான் பிரிச்சு எழுதுறேன். y பவர் 4 ஸோ y பவர் 2 ஹோல் பவர் 2 y பவர் 4 கிடைக்கும். அடுத்தது z பவர் 5 ஹோல் பவர் 2 z பவர் 10 25 5 ஸ்கொயர் பண்ணா 25 x பவர் 3 ஹோல் பவர் 2 x பவர் 6 அடுத்தது y பவர் 3 ஹோல் பவர் 2 y பவர் 6 அடுத்தது z பவர் 6 ஸோ z பவர் 3 ஹோல் பவர் 2. ஸோ இப்போ இதற்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்க நமக்கு என்ன கிடைக்கும்? 16 16 ஸ்கொயர் பண்ணா 16 16 ஸ்கொயரோட வர்க்கமூலம் 16 x பவர் 4 ஹோல் ஸ்கொயரோட வர்க்கமூலம் x பவர் 4 y ஸ்கொயர் ஹோல் பவர் ஸ்கொயரோட வர்க்கமூலம் y பவர் 2 அதே போல z பவர் 5 பை 5 ஸ்கொயர் ஸோ வர்க்கமூலம் கண்டுபிடிச்சா 5 x பவர் 3 ஹோல் ஸ்கொயர் இதோட வர்க்கமூலம் x பவர் 3 y பவர் 3 ஹோல் ஸ்கொயர் இதோட வர்க்கமூலம் y பவர் 3 z பவர் 3 ஹோல் ஸ்கொயர் இதோட வர்க்கமூலம் z பவர் 3. அடுத்து இந்த 16/5 எழுதிக்குவோம். இந்த x பவர் 3 x பவர் 4ஐயும் அடிக்க முடியும். அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x. அந்த x எழுதிக்குவோம். அடுத்தது இந்த y பவர் 2 y பவர் 3 அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பைல y கிடைக்கும். அடுத்தது இந்த z பவர் 3 z பவர் 5 அடிச்சோம்னா என்ன கிடைக்கும்? அதாவது மாறிகள் ஒரே மாதிரி இருந்து வகுத்தல்ல இருந்தா அதோட அடுக்குகளை கழிக்கணும். ஸோ z பவர் 5 வகுத்தல்ல என்ன இருக்கு? 3. ஸோ z பவர் 5 மைனஸ் 3ன்னு எழுதலாம். ஸோ இதோட மதிப்பு என்ன? z பவர் 2. அப்ப z பவர் 2. ஸோ அப்ப இதோட வர்க்கமூலம் என்னன்னா எண்கள் இது மிக எண்ணா தான் இருக்கு, அதனால வெளியில எடுத்து எழுதிடுவோம். மாட் x பவர் z பவர் 2 மாட் x இன்டு z பவர் 2 பை y மாடுக்குள்ள எழுதணும். ஸோ இதற்கான ஆன்சர் இ 16/5 மாட் x z பவர் 2 பை y. அடுத்தது 8வது சம் x பவர் 4 பிளஸ் 64 முழு வர்க்கமாக மாற்ற இதனுடன் பின்வருவனவற்றுள் எதை கூட்ட வேண்டும்? ஸோ x பவர் 4 பிளஸ் 64 இதோட முழு வர்க்கம் கண்டுபிடிக்க எதை இதோட கூட்டணும்னா நம்ம நீள்வகுத்தல் முறையில இதோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். அல்லது இங்க x பவர் 4 பிளஸ் 64 இருக்கு. இது எப்படி பண்ண எழுதலாம்? x ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 64 8 ஸ்கொயர்னு எழுதலாமா? நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் இது ஒரு முழு வர்க்கம். இதை ஒரு முழு வர்க்கமா மாற்ற முடியும். ஸோ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் இதை எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab எழுதலாம். ஸோ a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab இந்த பிளஸ் 2ab இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 2ab ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர்னு படிச்சிருக்கோமா? இந்த இடத்துல எந்த மாதிரி இருக்கு? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வடிவத்தில் இருக்கு. ஸோ அப்ப எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இந்த பக்கம் எழுதுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், பிக்கு பதிலாக நம்ம 8ன்னு எழுதலாம். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஸோ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிக்கு பதிலாக 8. ஸோ 8ஐயும் 2ஐயும் பெருக்கி எழுதுவோம். 16 எக்ஸ் ஸ்கொயர். நம்ம இது முழு வர்க்கம் படிச்சிருக்கோம். ஸோ இதுவும் ஒரு முழு வர்க்கம். அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 8 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இந்த மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயரை ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து எடுத்துட்டு வரும்போது பிளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயரா மாறும். ஆல்ரெடி இங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் பிளஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர். இது ஒரு முழு வர்க்கம். ஸோ இது ஒரு முழு வர்க்கமா இருந்தா இதுவும் ஒரு முழு வர்க்கம் தான். நம்மள என்ன கேட்டிருக்காங்க? இது ஒரு முழு வர்க்கமாக இருக்க இதோட எதை கூட்டணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதை கூட்டணும்? 16 எக்ஸ் ஸ்கொயரை கூட்டணும். ஸோ இதற்கான ஆன்சர் 16 எக்ஸ் ஸ்கொயர். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.